ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். ஆல்ரெடி நம்ம நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். இதில் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் லெட்டர் ஆஸ் அக்யூர் மோர் ஃப்ரீக்வெண்ட் இன் ரோ 1 ரோ 4? ரோ 1 ரோ 4ல எந்த லெட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாருங்க, சின்றது 4 இருக்கா, ஏ 2, டி 2, இ 1, பி 1. ஸோ சி தான் 4 இருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் சி. இந்த கொஸ்டின் பாருங்க. Which letter will be just below the fourth letter of row 1? அதாவது row 1 ஓட fourth letter A. அதோட just belowன்றது C இருக்கு. So if row 2 is interchange with the row 5, row 2வும் row 5 interchange ஆயிடுச்சுன்னா இங்க இருக்க D வந்து இங்க வரும். So நமக்கான ஆன்சர் D. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Which letter will be in the middle if one proceed to the last letter towards left of the last letter of diagonal of row 5? row 5 ஓட diagonal last letter row 5 இங்க, அதோட diagonal last letterன்றது E. சரிங்களா? அதோட left last letterன்றது B. இதோட which one will be the middle if one proceed to the last letter? இந்த last letterல இருந்து இந்த last letter வரும்போது B வரும்போது எது மிடில்ல இருக்கு பார்த்தா C. நம்மளுக்கான ஆன்சர் C. இந்த கொஸ்டின் பாருங்க. Which letter will be the fourth of row 2? row 2 ஓட fourth letter C. If column 2 and column 4 are written in reverse order, column 2 column 4 written reverse order பண்றாங்க, and columns are interchange பண்றாங்க. அதாவது இந்த column 2 Dன்றது இங்க வருமா? அதாவது row 2 column 2 ஓட Dன்றது interchange பண்ணா இந்த இடத்துல வரும். B இருக்க இடத்துல Dன்னு வரும். ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. column 4 ஓட இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல C இருக்க இடத்துல D வருமா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் D. இந்த கொஸ்டின் பாருங்க. Which letter will be second letter just below the middle letter of entire table in row 1 as be reversed? row 1 ரிவர்ஸ் பண்ணக்கு அப்புறம் middle letter entire table middle letter A, below just below second letter, just below second letter யாரு? D தானே. just below second letterன்றது லாஸ்ட்ல வருது. ஸோ row 1 நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அவங்க கேட்கறதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா row 1 ரிவர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்டையர் டேபிள் மிடில் லெட்டர்ல செகண்ட் லெட்டர் ஜஸ்ட் பிலோ. ஸோ இ. சரிங்களா? இது வந்து நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த ரிவர்ஸ் பண்றது. ஸோ நமக்கான ஆன்சர் இ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. if one moves from the last letter of column 1, column ஓட last letter and the right side of topmost letter of column 2, அடுத்து topmost letter of column 2 வர சொல்றாங்க. அங்க இருந்து side topmost letter of column 2, then right and last letter. so again right வந்து last letter வர சொல்றாங்க. இந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி ஃபுல்லா காலம்பரே வர சொல்றாங்க. காலம்பரே வந்ததுக்கு அப்புறம் then which letter appear the first 4 times? எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் 4 times appear ஆகுதுன்னு கேக்குறாங்க. E 1 2 3 4. சரிங்களா? E தான் வந்து ஃபர்ஸ்ட் 4 times appear ஆகுது. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் E. இந்த கொஸ்டின் பாருங்க. which letter will be third to the left of the uppermost letter
of the lowermost letter of column 5. column 5 ஓட lowermost letter இது. அதோட uppermost letter வந்து E. அதை விட third letterன்றது C. சரிங்களா? இப்போ column 2, column 4 are written in reverse order. column 2, column 4 reverse orderல எழுதணும்னா இங்க இருக்க E வந்து இந்த இடத்துல வருமா? E reverse orderல எழுதணும்னா மீதி இருக்க காலம்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணான்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இதுலயும் E. செக் பண்ணுவோமா? நம்மளுக்கான ஆன்சர் E. பாத்தீங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் லெட்டர் ஆஃப் காலம் 4. காலம் 4 லாஸ்ட் லெட்டர் இது. ஃப்ரம் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் காலம் 4 diagonally third லெட்டர். இது 1, C 2, E 3. 3 டாப் மோஸ்ட் லெட்டர். சரிங்களா? அதோட டாப் மோஸ்ட் லெட்டர் C. லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர். லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் யார் இருக்கா? B இருக்கா? நம்மளுக்கான ஆன்சர் B. இந்த கொஸ்டின் பாருங்க. if column 2 is exchanged with column 4, column 2 column 4 exchange, okay, and one moves straight to row 1. row 1ல ஸ்ட்ரைட்டா மூவ் பண்றாங்க. then which letter will be immediately right? so move straight to row 1. row 1 last letter. row 1 ஓட last letter E. below last below letter வந்து B. diagonally last letter போது again நம்ம starting price of B க்கு வந்துடுறோம். which letter will be immediately right? இதோட immediate rightல யார் இருக்கா? நம்ம காலம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. காலம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துல A வருமா? ஸோ காலம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துல A வரும். நம்மளுக்கான ஆன்சர் A. ஆப்ஷன்ல இருக்கா? இந்த கொஸ்டின் பாருங்க. ரைட் த லெட்டர் ஆஃப் போத் த diagonals in reverse order. diagonals வந்து from the first letter of row 1 and last letter of column 5, from the first letter of column 5 and last letter of column. அதாவது இந்த diagonals சொல்றாங்க. B, E இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு diagonalsையும் ரிவர்ஸ்ல போட சொல்றாங்க. போட்டதுக்கு அப்புறம் first letter of row 2. row 2 ஓட first letter A. சரிங்களா? row 2 ஓட first letter A, bottommost letter E. diagonal third letter 1, D1, A2, C3. சரிங்களா? இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது எந்த லெட்டருங்க சொல்லி கேட்குறாங்க. நம்ம அவசரப்பட்டு C போட்டக்கூடாது. நம்ம இன்னும் diagonals எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த diagonals எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா இங்க இருக்கு D இங்க வரும், இங்க வரும். சரிங்களா? இந்த இடத்துல Dன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் D. செக் பண்ணிடுவோம் ஆன்சரை. நம்மளுக்கு ஆன்சர் D இருக்கா? அடுத்த செக்ஷன் போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. there is a letter in the middle of two similar letters in column 2. column 2ல ரெண்டு சிமிலர் லெட்டருக்கு நடுவுல ஒரு லெட்டர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த லெட்டர்? ஈன்னு இருக்கா? ரெண்டு சிமிலர் லெட்டருக்கு பிட்வீன்ல E இருக்கு. ஓகே. which letter is just above the letter which is third to right of that letter? இந்த லெட்டரோட தேர்ட் ரைட் யார் இருக்கா? E இருக்கா? அதோட just above, which is the just above, sorry, just below லெட்டர் யார் இருக்கா? A இருக்கா? நம்மளுக்கு ஆன்சர் A.
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, which letter is present in row 1 but not in column 3? row 1ல இருக்கு ஆனா column 3ல இல்ல. யார் இல்ல? B இல்ல பாருங்களேன். row 1 ஃபுல்லா செக் பண்ணுங்க. column 3 ஃபுல்லா செக் பண்ணுங்க. B இல்லையா? if there is such letter then your answer will be the first letter of column 1. column 1 ஓட first letter தான் நமக்கு ஆன்சர்ன்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா column 1 ஓட first letter தான் நமக்கு ஆன்சர். Again, if there is no such letter, then your answer will be the first letter of column 5. Mark the correct answer. பாத்தீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா column 5 ஓட first letter இருந்துச்சுன்னா column 1 ஓட first letter. நமக்கான ஆன்சர் B. பாத்தீங்களா இங்க? நமக்கான ஆன்சர் B. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, if row 5 is written in reverse order then which letter will be first along? அதாவது row 5 reverseல எழுதுறோம் சரிங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் column 5 last letter B from starting diagonal சரிங்களா? அதாவது column 5 last letterல இருந்து which letter is the first letter along the diagonal starting from the நம்மோது இதுதான் first letter சரிங்களா? first இது second இது third இப்படிதான் diagonal வந்து போகும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் போது இந்த லெட்டர் தான் வரும். நம்ம என்ன பண்ணோம், காலம் அதாவது ரோ 5 ரிவர்ஸ்ல எழுதணும். அப்ப இங்க இருக்க சி எங்க வரும்? இங்க வருமா கீழே வருமா? அப்ப கீழே வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன? சி. ஓகேங்களா? இந்த சீன் போட்டக்கூடாது, இதுலயும் சி தான் இருக்கு. ஸோ இதை வந்து சீன் மார்க் பண்ணிடக்கூடாது. இங்க இருந்து ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த லாஸ்ட் லெட்டர் காலம் 5ஓட லாஸ்ட் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் அலாங் த டைகனல். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லெட்டரே, அந்த லெட்டரே. ஸோ அதனால சி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மேபி இந்த இடத்துல சீன் பதிலாக வேற ஏதாவது லெட்டர் இருந்தா நம்ம தப்பாயிடும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் லெட்டர் ஆஃப் காலம் 3 இஸ் நாட் பிரசன்ட் இன் காலம் 4? காலம் 3ல இருக்க ஒரு லெட்டர் காலம் 4ல இல்ல. அப்படி பார்த்தா டி தான் இல்ல. ஸோ நமக்கு ஆன்சர் டி சரிங்களா? இதோட டைரக்டா முடிஞ்சு. அப்படி எந்த லெட்டர் அனுமே பிரசன்ட் ஆகணும்னா ரோ 5ஓட மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி லெட்டர் சரிங்களா? அதுவும் டி தான் வருது. அனுமே எதுவும் பிரசன்ட் ஆகணும்னா ரோ 5ஓட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் ஆஃப் காலம் 1, காலமோட லெஃப்ட் கார்னர் அண்ட் தென் கோ டு த ரைட் டில் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் காலம் 2 அண்ட் தென் கோ டு த டாப் ஆஃப் காலம் 2. அப்புறம் இப்படி வந்து காலம் 2ஓட லாஸ்ட் வந்து மறுபடியும் டாப் வந்து அகெயின் கோ டு த ரைட் டில் காலம் 3 நவ் ரீச் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் காலம் 3. இந்த மாதிரி ஃபுல்லா போக சொல்றாங்க சரிங்களா? இனிமேல் ஃபுல்லா போனோம்னா which letter appear 4 times? எந்த லெட்டர் 4 times appear வந்து கேக்குறாங்க. C ஒரு டைம், இங்க ஒரு C, இங்க ஒரு C சரிங்களா? மொத்தம் 4 C ஸ்டார்டிங்லயே 4 times வந்துருச்சு. B 2 வந்திருக்கு, D 1, E 1, A 1. C தான் ஃபர்ஸ்ட் 4 times வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா C. இந்த கொஸ்டின் பாருங்க, which letter will be third to the left of the letter which is just below the fourth letter of row 1? row 1 ஓட fourth letter யாரு? A வா? just below யாரு? C யா? just below C. left third letter யாரு? இதோட left third letter பாத்தீங்கன்னா D. நம்மளுக்கான ஆன்சர் D. ஓகேவா? கடைசில இருந்து படிங்க. எப்பவுமே கொஸ்டின் வந்து கடைசில இருந்து படிங்க. இத பாருங்க, which letter fourth to left of the last letter along the diagonal of row 1? row 1 ஓட last diagonal, row 1 இது, இதோட last diagonal B, இதோட left fourth letter என்றது C சரிங்களா? if row 5 is written in reverse order, row 5 reverse orderல எழுதுனா என்ன ஆகும்? இந்த Bன்றது ஃபர்ஸ்ட் வருமா? ஸோ இந்த இடத்துல B வரும். நம்மளுக்கான ஆன்சர் B. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த வீடியோட, if you proceed diagonally downwards from row 1 to row 5, row 1ல இருந்து row 1 to column 5, column 5 ஓட diagonally வரும் சரிங்களா? diagonal வந்ததுக்கு அப்புறம் then which letter is immediately above the second letter? இதோட
letter to the left of the middle letter. Middle letter யார் இதுல? C-யா? இதோட left second letter யாரு? A-வா? இந்த A-வோட immediately above யார் இருக்கா? D இருக்கா? இந்த D. இதுதான் நம்மளுக்கான answer. D தான் நமக்கு இதுக்கான answer. And thank you for watching.